எத்தனையோ லவ் பாண்டிங் பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மணிமேகலை கதிரேசன் இந்த காம்போ பத்தி யாருமே பேசல. பட் இட் இஸ் மை பர்சனல் ஃபேவரட். என் மேல உனக்கு கோவமே வராதா? ஐயோ வராதுங்க. தப்பு பண்ணா அப்ப கூட வராதுங்க. எதுக்கு வராது? ஏன் கோவப்பட மாட்டேன்? தப்பு பண்ணா கோவப்படணும். எங்கேயும் எப்போதும் படத்துல வர இந்த ரெண்டு கேரக்டருமே சரி ரொம்ப அழகா டைரக்டர் சரவணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. இங்க இருந்து பார்த்தா மூஞ்சி தெரியாது, ஓகே. அம்மாவுக்கு பொண்ணுக்கு கூட வித்தியாசம் தெரியாது. அம்மாவா? எங்க அம்மாவை பார்த்து கை காமிச்சியாமே, அவங்க கிட்ட சொல்ல முடியுமா நீ என்ன நினைச்சு கை காமிச்சேன்னு? இப்ப என்னமோ சொல்றாங்கல்ல, இந்த இன்னசென்ட் பாய் அண்ட் டாக்கட்டிவ் கேர்ள் மேக்ஸ் பெஸ்ட் பேர் அப்படின்னு சொல்லி. நீங்க டாக்டரா? இல்ல, நர்ஸ். நர்ஸா? உன் மூஞ்சிக்கு டாக்டர் வேற கேக்குதா? வயசு மேட்டர்ல இருந்து லவ் அக்செப்ட் பண்ற வரைக்கும் இவங்களுடைய லவ் பாண்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் ராணி? நீ அத்தை பையனா மாமா பையனா இல்ல சின்ன வயசுல இருந்து சேர்ந்து படிச்சோமா? இந்த படத்தோடைய கிளைமேக்ஸை மட்டும் எப்படியா மாத்தி அந்த கதிரேசன் பொழைச்சி அந்த மணிமேகலை கூட சேர்ந்திருந்தா. உன்னை லவ் பண்ண கல்யாணம் பண்ணணும்ல, கல்யாணம் பண்ண 50-60 வருஷம் சேர்ந்து வாழணும்ல.